Something that goes fizz fizz, like my soda when I shake it too much at home. Exactly. And trust me, this next act will add sparkle to your day. So, ladies and gentlemen, get ready for our next performance, The Accidental Discovery of Coca-Cola by Class 5 students, followed by a dance that's full of bubbles and fun. அனைவருக்கும் வணக்கம். கொக்கோ கோலா உருவாகிய கதை பற்றிய சிறு நிகழ்வு ஒன்று பார்க்கலாமா? இடம் ரயில் நிலைய நடைமேடை. டின் டின் டின். நடைமேடையில் பயணிகளின் கவனத்திற்கு விவிஆர் அதிவேக எக்ஸ்பிரஸ் ராணிப்பேட்டையிலிருந்து சென்னைக்கு புறப்பட தயாராக உள்ளது. பயணிகளின் கவனத்திற்கு அங்கு குறவன் குறத்தி மற்றும் சில வியாபாரிகள் தனது பொருட்களை விற்று கொண்டு இருக்கிறார்கள். चाय 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 काफी काफी चुक्कू काफी समोसे கோலா கோலா கொக்கோ கோலா 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 கொக்கோ கோலா. அமே சாமி, நான் தான் குறத்தி குப்பி. ஐயே, நான் தான் குறவன் சிப்பி. அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஊசி விற்க ஊட்டிக்கு போனேன், பாசி விற்க பாண்டிக்கு போனேன், தேன் விற்க தேனிக்கு போனேன், நரிப்பல்ல நகத்தையும் விற்க நாகைக்கு போனேன். அட சொல்லுமா, இப்ப நீ ராணிப்பேட்டைக்கு என்னதான் விற்க வந்திருக்க? நல்லா பாத்துக்கோங்க ஐயே, எங்களிடம் மூட்டு வலி, வயிற்று வலி, நெஞ்சு வலி, தலைவலி, வாய் தொல்லை, வாய்ப்புண், அஜீரணம், அலர்ஜி இது எல்லாம் சரி செய்யும் பொடி எங்களிடம் இருக்கு, வாங்கிக்கோங்க ஐயே. அட என்னப்பா சொல்ற? 100 ரூபாய். அட என்னப்பா சொல்ற? என்ன பொடி? சத்தியம் சிவனும் சேர்ந்தா வானுலகம் சிறக்கும், வெள்ளமும் மாவும் சேர்ந்தா அதிரசம் சிறக்கும், விராட் கோலியும் தோனியும் சேர்ந்தா சிக்ஸர் பறக்கும். இப்ப நீ எதையும் தமா சேர்க்க சொல்ற? அத நம்ம ஒரு ஆடலும் பாடலும் வச்சு பார்க்கலாமா? நாடு புறா சுத்தி வந்தோம் நரிக்குறத்தி நான், ஐயே நரிக்குறவன் நான், நல்லா பல உண்மை சொல்வேன் நரிக்குறத்தி நான், ஐயே நரிக்குறவன் நான். காடு மலை சுத்தி வந்தோம், கண்ணால் கண்டதை கொண்டு வந்தோம், நாடு நகர் சுத்தி வந்தோம், மூலிகை பல கொண்டு வந்தோம், பூரா சுத்தி புட்டேன் நோயதானே தீர்த்து புட்டேன், பூரா சுத்தி புட்டேன் நோயதானே தீர்த்து புட்டேன். தூர்வலை விட்டேனுங்க தூத்துக்குடி இலையில, நிலவேம்பு விட்டேனுங்க நீலகிரி மலையில தான், முருகத்தான் விட்டேனுங்க மூணாறு பக்கத்துல, அரைச்சு தந்த பாண்டிச்சேரி மூவிலே, பூரா சுத்தி புட்டேன் நோயதானே தீர்த்து புட்டேன், பூரா சுத்தி புட்டேன் நோயதானே தீர்த்து புட்டேன். போனேனுங்க எமனிக்கு சரி அப்படினாங்க, மைசூர் போனேனுங்க பனிக்கு கொல்லின்னு சொன்னாங்க, எனக்குள்ள போனேனுங்க ஊரு கழிக்கணாங்க, ஆக்ரா போனேனுங்க ஆவோ பேட்டோ காவோ நாங்க, பூரா சுத்தி புட்டேன் நோயதானே தீர்த்து புட்டேன், பூரா சுத்தி புட்டேன் நோயதானே தீர்த்து புட்டேன், நானும் நோயதானே தீர்த்து புட்டேன், ஆமா தீர்த்து புட்டேன், ஆமா தீர்த்து புட்டேன். இப்போ புரிஞ்சதா இங்க நாங்க என்ன விற்க வந்திருக்கோனே? 5-6 துளசி இலை, ஒரு துண்டு சுக்கு, 2 லவங்கம் சேர்த்து பொடியா அரைச்ச வெந்நீரில் கலந்து போட்டா தலைவலி சரியாகும். அங்காய பொடி குடிச்சாலும் சரியாகும். அங்காய பொடியா? ஆமா, அங்காய பொடி. அங்காய பொடி சில மருத்துவ குணமுள்ள பொருட்களை உடையது. அதாவது வேப்பம்பூ, சுண்டைக்காய் வற்றல், மணத்தக்காளி வற்றல், திப்பிலி, மிளகு, சீரகம்
மிளகு இவற்றை எல்லாம் நெய்யில் வறுத்து பொடியா அரைச்ச வெந்நீரில் கலந்து போட்டா அஜீரணம் சரியாகும். இதுதான் எங்க பாட்டி எனக்கு தீபாவளிக்கு கொடுத்தாங்க. இது போலதான் எங்க வீட்டுல சாப்பிட்டு தலைவலிக்கு பதிலா வயிற்று வலிதான் சரியாச்சு. நீ தப்பா மாத்தி சாப்பிட்டு எங்க மேல பழிய போடாதப்பா. ஏதோ ஒரு வலி சரியாச்சுல்ல. அட என்ன சொல்றீங்க? நம்ம பெம்பர்டன் கதை போல இருக்கு. பெம்பர்டன்னா? ஆமாப்பா, ஜான் பெம்பர்டன். நீங்க வாங்கி குடிக்கிறீங்களே குளிர்பானம், இந்த ரயில் நிலையத்துல கூட 2 பேர் வித்தாங்களே கொக்கோ கோலா, அதை கண்டுபிடிச்சவரே ஜான் பெம்பர்டன் தான். ஜான் பெம்பர்டன் ஒரு சிறிய தவறு செய்து உலக புகழ் பெற்ற நபராக ஆன கதை சொல்றேன் கேளுங்க. 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவின் அட்லாண்டா ஜார்ஜியா நகரத்தில் ஒரு சிறிய மருந்தகத்தில் ஒரு புதிய மருந்து உருவாக்க முயற்சி செய்தார் பெம்பர்டன். அவருடைய எண்ணம் தலைவலி மருந்து உருவாக்குவது. இடம் ஆய்வகம். நபர் டாக்டர் பெம்பர்டன். உதவியாளர் பிராங்க். நான் தலைவலி மருந்து கண்டுபிடிச்சிட்டேன். டாக்டர், இது தலைவலிக்கு பயனாக இருக்குமா? ஆம், இதில் கோகா இலைகள், கோலா விதைகள், சிறிது சர்க்கரை இவற்றெல்லாம் சேர்ந்தால் தலைவலி மருந்து ரெடி. மக்கள் எல்லாரும் விரும்பி வாங்குவார்களா? நிச்சயம் வாங்குவார்கள். இதன் பெயர் என்ன? கொக்கோ கோலா. பேர் எப்படி இருக்குது? பெயர் நன்றாக இருக்கிறது. நாள் 2. இடம் மருந்தகம். பிரான்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு மருந்துகளை தயாரிக்கின்றார். எங்களுக்கு ரொம்ப தலைவலியா இருக்குங்க. தலைவலிக்கு மருந்து கிடைக்குமா? அருமை, இது ரொம்ப சுவையாக உள்ளது. இது என்ன பானம்? எல்லாரும் வாங்குறாங்களே, எனக்கு ஒரு பாட்டில் தாங்க. ஆஹா, சுவையா இருக்கு. ஐயோ, இதில் தண்ணீரை சேர்க்கணுமே, தவறாக சோடா தண்ணீரை ஊற்றிவிட்டேன். சிறிது நாட்கள் கழித்து மருந்தகம். டாக்டர், அன்னைக்கு தந்தீங்களே தலைவலிக்கு மருந்து, அது திருப்பும் தாங்க. இது மருந்து மாதிரி இல்லையே, சோடா மாதிரி இருக்கு. ஆனால் இது ரொம்ப சுவையாக இருக்கு. நம்ம சுகாதார நிலையத்துல தர மிக்சர் மாதிரி சுவையா மனமா இருக்கு. இவ்வாறு டாக்டர் ஜான் கண்டுபிடித்த தலைவலி சிறப்பு குளிர்பானமாக மாறியது. பின் இதை இவர் மருந்தகத்தில் விற்றதால் பிரபலமாகவில்லை. வணிகர் ஆசான் கெண்ட்லர் இதன் ரெசிபியை வாங்கி குளிர்பானமாக தயாரித்து உலக பிரபலமானார். இடம் ரயில் நிலையம். சில நேரங்களில் ஒரு தவறிலிருந்து பெரிய விஷயங்கள் தற்செயலாக நடந்து வெற்றி பெற்று உலகம் முழுவதும் பிரபலமாக இருக்கின்றன. சரி, கொக்கோ கோலா கண்டுபிடிக்காம இருந்திருந்தா, சோடா கலக்காம இருந்திருந்தா, புதிய புதிய புத்துணர்ச்சி பானங்கள் இப்ப கிடைக்காம இருந்திருந்தா என்ன இருக்கும்? உடல் வலிமை பெற்றிருக்கும். சரியா சொன்னீங்க சாமியோய். மரபு வகை உணவுகளை உண்ணுங்க, மருந்துகளை தவிர்த்திடுங்க. நம் பாரம்பரிய உணவு முறை கூழ், களி, கம்பி இவைகளை நீராகாரமாக குடிச்சா போதும். கரைக்கும் தொப்பை, வழுக்கும் கருப்பை, நீக்கும் மூப்பை. உணவே மருந்து பாட்டி வைத்தியம், வீட்டு சமையல் நாளும் சிறக்கும். உணவே மருந்து என்பதை குறிக்கும் வகையில் நம் பாரம்பரிய நடனங்களின் வழியாக ஒரு நடனத்தை பார்த்து ரசிங்கள். உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. முருங்க தின்னாக்கா நோயோடி போகுமுங்க, பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயும் நானும் இங்க 100 வருஷம் வாழணும்னா, நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு ஆளணும்னா, முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம்னு தலையில போட்டுக்கணும். பாட்டி வைத்தியமோ நாட்டு சமையலும், நாக்க ஊற வைக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நானும் சேர்க்கணும். ஆரோக்கிய
ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. கமரு கட்டு கடுக்கு முட்டாய் கடிச்சு திங்க கடலை முட்டாய் வாய் மணக்கும் சூட முட்டாய் வலிஞ்சு வரும் தேன் முட்டாய் இழந்த பழம் கொடுக்கா புளி உப்பு போட்ட ஒட்டு மாங்க கலாக்காய் கொய்யாக்காய் கட்டி விற்கும் பனங்கிழங்கு பொட்டு கடலை பொறி உருண்டை வாங்கி தின்னு பாரு வாழுங்கால 100 100. நாக்க ஊற வைக்கும் வீட்டு கைமணம் 6 சுவைகளை 4 சேர்க்கணும். ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். பாட்டி வைத்தியமோ நாட்டு சமையலும் நாக்க ஊற வைக்கும். சந்தோஷ், கோக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? வேற லெவல்ல இருந்தது.